சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. இந்த நாளில கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். மழை இதை போல ஒரு மழையை நான் பார்த்ததே இல்லை பாண்டிச்சேரியில. காற்று ஒண்ணும் அப்படி இல்லை, காற்று இதை காட்டு பயங்கரமா காற்றுலாம் அடிச்சிருக்கு. எல்லாம் காற்று, ரோடு, மரம் எல்லாம் விழுந்து கிடக்குது. அதன் மத்தியிலேயும் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறவங்களை தேவன் வெறுமையாய் அனுப்ப மாட்டார். உங்கள் பாத்திரம் நிரம்பி நிரம்பி நிரம்பி. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தேவனாகிய கர்த்தர் இந்த வேதத்திலே அநேக வாக்குத்தத்தங்களை தேவனுடைய பிள்ளைகளை தேற்றும்படியாய், பலப்படுத்தும்படியாய், தைரியப்படுத்தும்படியாய் ஏராளமான வாக்குத்தத்தங்களை இந்த வேதத்திலே தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அதிலே இந்த வாக்குத்தத்தம் விசேஷமானது. என்ன விசேஷமானது என்றால், அருமையான துக்கம் மாற்றப்பட்டு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில தேவன் தன்னுடைய சந்தோஷத்தை கர்த்தர் உள்ளத்திலே வைக்கிறார். நீங்கள் 2 சந்தோஷத்தை இந்த வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். ஒரு சந்தோஷம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். உலகமோ சந்தோஷப்படும், உலகமோ சந்தோஷப்படும். இந்த உலகத்திலே ஒரு சந்தோஷம் இருக்கிறது. உலக மக்கள் அதிலே சந்தோஷப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலகமோ சந்தோஷப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே அநேக சந்தோஷங்களை சத்ருவாகிய பிசாசு மனிதனுக்கு வைத்திருக்கிறான். சத்ருவாகிய பிசாசு இந்த உலகத்திலே தேவனுடைய சந்தோஷத்தை பார்க்க முடியாதபடி, தேவனுடைய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதபடி, தேவனுடைய சந்தோஷத்தை காண முடியாதபடி அருமையான உலகத்திலே அநேக சந்தோஷங்களை மனிதனுக்கு வைத்திருக்கிறான். ஆனால் அது அவனை மகிழ்ச்சியாக்குவதில்லை, மகிழ்ச்சி ஆகுகிறது போல இருக்கும். ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. சர்க்கஸ் நீங்கள் எல்லாரும் பார்க்க போயிருக்கிறீர்கள். அதிலே அநேக காட்சிகளை நாம் பார்க்கலாம். ஒரு மனிதனை நீங்கள் பார்த்தால் அவன் அங்கே வருகிறவர்களை மகிழ்ச்சியாக்கும்படி வேடிக்கை காட்டுகிற ஒரு மனிதனை அங்கே பார்க்கலாம். பொதுவாக அவன் கொஞ்சம் குள்ளமாக இருப்பான். அவன் எல்லாரையும் மகிழ்ச்சியாக்கி கொண்டே இருப்பான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை. அவன் ஒரு மருத்துவரை போய் பார்த்து, ஐயா எனக்கு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், நான் மகிழ்ச்சியா இருக்க விரும்புகிறேன், என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை என்று அவன் சொன்னான். அப்பொழுது அந்த மருத்துவர் சொன்ன ஒரு காரியம், பக்கத்திலே சர்க்கஸ் கம்பெனி இருக்கிறது, அங்கே நீ போனால் மகிழ்ச்சியா இருக்கலாம் என்று மருத்துவர் சொன்னார். அதற்கு அவன் அழுது கொண்டே சொன்னானாம், அந்த மனிதன் நான் தான், எல்லாரையும் நான் மகிழ்ச்சியாக்குகிறேன், ஆனால் எனக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இல்லை, நான் துக்கத்தோடு என் நாட்களை கழிக்கிறேன். நிறைய பேருடைய வாழ்க்கை துக்கம், வேதனை,
புலம்பல். நிறைய பேருடைய வாழ்க்கையில அருமையான பூமியிலே நாம் வாழ்கிற நாள் குறுகினதுதான். ஆண்டவர் நம்முடைய நாட்களை சுமைத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். புதிதாய் நம்முடைய சபையிலே வருகிற இன்னொரு குடும்பம், அவன் பெங்களூர்ல அந்த பிரதர் நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் அங்கே விசுவாசியா இருந்து இங்க வந்திருக்கிறார். இந்த வாரம் வரல, அடுத்த வாரத்திலிருந்து அவர் ஒழுங்காய் வருவார். அவர் என்னோடு கூட பேசியிருந்தார். 32 வருஷமாய் என் மனைவி வியாதியில் இருக்கிறார்கள், அவர்களோடு கூட நான் பட்ட பாடு ஏராளம். இப்பொழுது ஆண்டவர் அவர்களை எடுத்துக்கொண்டார். நான் எல்லா வேலைக்கும் போயிட்டு வந்து நான் அவங்களுக்கு எல்லா வேலையும் செய்வேன். பெரும் பகுதியை மனிதர்கள் துக்கத்தோடு கூட செலவு பண்ணுகிறார், துக்கத்தோடு கூட நாட்களை செலவு பண்ணுகிறார்கள். அருமையான அப்படிப்பட்ட ஒரு நபராக இந்த காலவேளையில் நீ இந்த ஆராதனைக்கு வந்திருந்தால் கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார், கர்த்தர் உன்னோடு கூட இடைபடுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறேன், உன் துக்கத்தை நான் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறேன். அநித்தியமான சந்தோஷம் அழிஞ்சு போகும், அதுக்கு பின்னாடி போயிடாதீங்க. இந்த உலகம் சோதோம் குமாரா பட்டணத்தை லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அது கர்த்தருடைய தோட்டம் போல இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் என்ன நினைச்சிருப்பான்? ஆபிரகாம் பைத்தியக்காரன், ஆபிரகாமுக்கு அறிவில்லை. சோதோம் குமாரா பட்டணம் எவ்வளவு அழகாக இருக்கிறது, அங்கே நாம் மகிழ்ச்சியாய் வாழலாம், அங்கே நாம் மகிழ்ச்சியாய் ஜீவிக்கலாம் என்றுதான் அவன் நினைத்து அங்கே போனான். ஆனால் அவனுடைய துக்கம் நாட்கள், அவன் மகிழ்ச்சியாய் இருந்த நாட்களை காட்டிலும் துக்கமாய் ஜீவித்த நாட்கள் பல வருஷங்கள். அநேக சமயங்களிலே நம்முடைய யோசனை, நான் சமீபத்தில் அமெரிக்கா தேசத்தை குறித்த சில காரியங்களை பார்த்து நான் அதிர்ந்து போனேன். அமெரிக்காவுக்கு போகணும்னு சொல்றது எல்லாரும் விரும்புகிறார். படிச்சு முடிச்சவன ஐடி ஃபீல்டா இருக்கட்டும், அருமையான மெடிக்கல் ஃபீல்டா இருக்கட்டும், அமெரிக்கால வேலை கிடைச்சா போயிடலான்னு சொல்லி எல்லாரும் ஆசைப்படுவார்கள். ஆனால் அங்கே பார்த்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். 5 லட்சம் பேர் வீடு இல்லாம ரோட்ல படுத்து கிடக்கிறான். 5 லட்சம் பேர் அருமையான தார்பாலையும் ரோட்லையும் படுத்து கிடக்கிறான். போதை மருந்துகளை குடித்து அப்படியே தூங்கிக் கொண்டிருக்கிறான். உலகமெங்கிலும் அப்படிதான் மனிதர்கள் வாழ்கிறார்கள். நீங்கள் பணம் வந்துவிட்டால் மகிழ்ச்சி என்று நினைத்து விடாதிருங்கள், பெரிய வீட்டை கட்டிவிட்டால் மகிழ்ச்சி வந்துவிடும் என்று நினைக்காதிருங்கள், பதவி வந்துவிட்டால் அருமையான மகிழ்ச்சி வந்துவிடும் என்று நினைக்காதிருங்கள். மோசே சொல்லுகிறான், வாசிக்கலாம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அநித்தியமான பாவ சந்தோஷம். அநித்தியமானது என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால், அழிந்து போகிறவை, நிலையில்லாதவைகள், மாறி போகிறவை தான் அநித்தியமான பாவ சந்தோஷம். இதைதான் சாலமோன் அனுபவித்தான். சாலமோன் என்ன நினைத்தான் என்றால், மனம் போல வாழ்ந்தான். மனம் என்ன விரும்புகிறதோ, மனம் என்ன ஆசைப்பட்டதோ, மனம் என்ன அருமையான எதன் மேலே கவனமாயிருந்ததோ அதையெல்லாம் அவன் செய்தான். அதையெல்லாம் ஒன்றையும் அவன் குறை வைக்கவில்லை. அவனை போல பூமியை அனுபவித்த ஒரு மனிதன் பூமியிலே இருக்க மாட்டார்கள். எல்லாவற்றையும் அவன் அனுபவித்த மனிதன். ஆனால் கடைசியா ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறான். என்ன எழுதுகிறான் என்றால், மாயை மாயை எல்லாம் மாயை. அவன் சொல்றான், ஐயா நான் பார்த்ததெல்லாம் மாயை, என் மனதுக்கு அது சஞ்சலமா இருக்கிறது என்று எழுதுகிறான். என் மனதுக்கு அது சஞ்சலமா இருக்கிறது என்று எழுதுகிறான். யோபு எழுதும் போது எழுதுகிறான். யோபின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 4ம் 5ம் வாசிக்கலாம். துன்மார்க்கனின் கம்பீரம் குறுகினது என்பதையும், துன்மார்க்கனுடைய கம்பீரம் குறுகினது என்பதையும், மாயக்காரன்
மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும் என்பதையும், மாயக்காரனுடைய சந்தோஷம் ஒரு நிமிஷம் நிற்கும் என்பதையும், அவர் மனுஷனை பூமியில் வைத்த ஆதி காலம் முதல் இப்படி இருக்கிறது என்பதையும் நீர் அறியீரோ. தேவனுடைய பிள்ளைகளை எல்லாம் மறைந்து போகிறவை. உன் நாட்களிலே, உன் சீவிய நாட்களிலே கர்த்தர் விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷத்தை உன் ஆவியிலே, உன் ஆத்துமாவிலே வைக்க ஆண்டவர் விரும்புகிறார். அது என்னதென்றால், தேவனுக்குள்ளே இருந்த சந்தோஷத்தை உனக்குள்ளே தேவன் வைக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை காட்டிலும் அதிக சந்தோஷத்தை என் உள்ளத்திலே தந்தீர். என் உள்ளத்திலே தந்தீர். இந்த சந்தோஷம் இந்த உலகத்திலே யாரும் நம்ம விட்டு எடுக்க முடியாத சந்தோஷம். இந்த சந்தோஷம் நிலையானது, மறைந்து போகாதது, மாறி போகாதது. அருமையான விளக்கு எப்படி எரிந்து கொண்டிருக்கிறதோ அப்படியே எரிந்து கொண்டிருக்கிற ஒரு மகிமையான சந்தோஷத்தை கர்த்தர் இந்த காலவேளையிலே உன் உள்ளத்திலே வைக்கும்படி விரும்புகிறார். ஒருவேளை இந்த காலவேளை நீ போராட்டத்தோடு கூட வந்திருக்கலாம், பலவிதமான நினைவுகளோடு கூட இங்கே உட்கார்ந்திருக்கலாம், பலவிதமான கலக்கத்தோடு கூட உட்கார்ந்திருக்கலாம். வழி தெரியாமல் எல்லா பாதையும் அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில நீ இங்கே வந்திருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவேளையிலே உன்னோடு கூட பேசுகிற ஒரு செய்தி என்னவென்றால், என்னுடைய மகிழ்ச்சியை உனக்குள்ளே நான் வைக்கிறேன். நடு ராத்திரியிலே கர்த்தரை துதித்தார்கள். கைகள் கட்டப்பட்டிருக்கிறது, கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அநேக அடி, அந்த முந்தின நாள் அநேக அடிகள் அடிக்கப்பட்டார்கள். அருமையான ஒரு பக்கம் பசி, ஒரு பக்கம் தாகம், ஒரு பக்கம் அருமையான பட்ட அடியின் காயத்தின் வேதனை. ஆனால் நடு ராத்திரியிலே ஒரு சத்தம் கேட்கிறது. அது புலம்பலின் சத்தம் அல்ல, அது துக்கத்தின் சத்தம் அல்ல, அது அருமையான ஒரு கைவிடப்பட்ட மனிதனுடைய சத்தம் அல்ல, அது கம்பீரமான சத்தம், தேவனை துதிக்கிற சத்தம், தேவனை ஆராதிக்கிற ஒரு சத்தம். இதை கர்த்தர் உன் ஆவியிலே வைக்க விரும்புகிறார். யோபு சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். ஒரு மகிமையான சந்தோஷத்தை கர்த்தர் உனக்குள்ளே வைக்க விரும்புகிறார். ஒரு துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒரு துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த காலவெளியிலே கர்த்தர் உன்னை பார்த்து, இந்த 1ஆம் தேதியின் காலவெளியிலே ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டென்றால், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த நாளின் காலவேளையில தேவன் வைத்திருக்கிற துக்கத்தை, சந்தோஷத்தை நான் உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன். இதை நீங்கள் எங்கே பெற்றுக்கொள்ளலாம்? இதை பெற்றுக்கொள்ள தேவன் எங்கே இந்த மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார், சந்தோஷத்தை வைத்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் உலகமெங்கிலும் மனிதர்கள் அருமையானவர்களை ஓடுகிறார்கள். எதற்காக? மகிழ்ச்சிக்காக, சந்தோஷத்துக்காக. உலக மனிதனுடைய ஒரு கூட்டம் இருக்கிறது, பக்தியின் மார்க்கத்திலே செல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த பக்தியின் மார்க்கத்திலே செல்லுகிற கூட்டம் எல்லாரும் இதை காணவில்லை, எல்லாரும் இதை பார்க்கவில்லை. அதற்காக கடினமான முயற்சிகளை செய்கிறார்கள். மனுஷனை நோக்கி போகிற ஒரு கூட்டம் அருமையானவர்களே கிறிஸ்துவ மார்க்கத்திலே பெருகி இருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய சத்தத்தை கேட்கும்படியாய், ஒரு மனுஷனை பார்க்கும்படியாய், அதற்கு எவ்வளவு வேணுமானாலும் பணங்களை செலவு பண்ணி பார்த்து வருகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அங்கே கிறிஸ்து இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் புறப்படாதீர்கள். அநேக புண்ணிய ஸ்தலங்களை நோக்கி ஜனங்கள் போகிறார்கள்.
ஆனால் நீங்கள் தேவன் வைத்திருக்கிற அந்த மகிழ்ச்சியை, தேவன் உங்கள் உள்ளத்திலே வைக்க போகிற அந்த விடுதலையை, தேவன் உள்ளத்திலே வைக்க போகிற அந்த மகிழ்ச்சியை உங்களுக்கு நான் வேதத்திலிருந்து அடையாளம் காட்ட விரும்புகிறேன். ஒன்று, இதை தேவன் எங்கே வைத்திருக்கிறார் என்றால் சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்படி என்றால் தேவனுடைய ரட்சிப்புக்குள்ளே, தேவனுடைய ரட்சணியத்திற்குள்ளே, தேவனுடைய விடுதலைக்குள்ளே அருமையான ஒரு மனுஷன் வரும்போது அவன் எதை பெற்றுக் கொள்ளுகிறான் என்றால் பாவ மன்னிப்பை மாத்திரமல்ல, சாபத்திலிருந்து விடுதலையாகிற மாத்திரமல்ல, அருமையான அவருடைய சந்தோஷம், அவருடைய உள்ளத்தை இந்த ரட்சிப்பு கொண்டு வருகிறதாக இருக்கிறது, கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்பீர்களானால் வரும் தண்டனைக்கு நீங்கள் எப்படி தப்பிக்கொள்வீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது மிகவும் இலவசமாக இருக்கிறது. ஆனால் தான் இதுக்கு வேல்யூ இல்லை. இதுக்கு நீங்க பணம் செலவு பண்ண வேண்டாம். இதுக்கு ஒன்னும் தண்டால்லாம் எடுக்க தேவையில்லை. இதுக்கெல்லாம் நீங்க ஒன்னும் செய்ய தேவையில்லை. ஆனா ஆண்டவர் இந்த ரட்சிப்பை உனக்கு தரும்படியாய் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் இந்த ரட்சிப்பை உனக்கு தரும்படியாய் கல்வாரி சிலுவையிலே காயப்பட்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவர் தலையிலே முள்முடி சூடினார்கள். அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டது. அவர் முற்றிலுமாய் நொறுக்கப்பட்டார். சிலுவையிலே முற்றிலுமாய் அவர் நொறுக்கப்பட்டார். Glory to God. ஐயா, ஒரு ரட்சிப்பை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஐயா, சத்ருவாயு பிசாசு உன்னை துக்கத்திலே கட்டி வைத்திருக்கிறார், கவலையிலே கட்டி வைத்திருக்கிறார், வேதனையிலே கட்டி வைத்திருக்கிறான். அருமையான உன் ஆத்மாவை கொல்லும்படியாய் அவன் சொல்றான், நீ சாராய கடைக்கு போ. மனசுல சொல்றான், பிராந்தி கடைக்கு போ. இவ்வளவு பேர் குடிக்கிறாங்களே, என்ன தப்பு? போகும். வாலிபன் தான் நம் உலகத்தை அனுபவிக்கிற நாட்கள். வயசான காலத்துல பக்தி எல்லாம் பார்த்துக்கலாம். பிசாசு பேசு, பிசாசு உன் எண்ணத்தை அருமையான அழிவுக்கு நேராய் கொண்டு போக பேசும். பார், உலகம் எவ்வளவு அழகா இருக்கிறது. அதான் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். பைபிள் சொல்லுகிறது, அது கர்த்தருடைய தோட்டம் போல இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய தோட்டம் போல இருக்கிறது என்று எழுதப்பட்டு. அருமையான வாலிபனே, ஒரு நாட்கள் முடியும். வாலிப நாட்கள் முடிந்து அருமையான குடும்ப வாழ்க்கைக்குள்ளே நீ போகிற நாட்கள் வரும். அதுவும் கொஞ்ச காலம்தான். அப்புறம் வயசான காலம் வரும், நடக்க முடியாத காலம், பலனற்று போகிற காலம். எல்லா காலங்களும் வரும். சிலர் வாலிபத்திலே மரித்து விடுகிறார்கள், சிலர் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது மரித்து விடுகிறார்கள். ஆனால் சிலர் வயதான நாட்கள் வரையிலும் பூமியிலே ஜீவிக்கிறார்கள். பூமியின் வாழ்க்கை நிரந்தரமானதல்ல. ஆகவேதான் ஆபிரகாம் கூடாரங்களிலே குடியிருந்தான், ஈசாக்கு கூடாரங்களிலே குடியிருந்தான், யாக்கோபு கூடாரங்களிலே குடியிருந்தான். ஆபிரகாமை போல பணக்காரன் பாண்டிச்சேரியில் ஒருத்தரும் கிடையாது, இந்தியாவிலும் கிடையாது. அவனுடைய ஆசீர்வாதம் பூமி தாங்கக்கூடாததா இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆபிரகாமுக்கு ஒன்று தெரியும், இது நிலையற்ற பூமி, இது நிலையற்ற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் நம்மை விட்டு பிரிந்து போகும். ஆனால் நிலையான ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அதை நோக்கி நாம் பிரயாணம் பண்ணினால் அதை நாம் பெற்றுக்கொள்வோம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் எல்லாம் பெற்று ஆரம்பம் நல்லாதான் இருந்துச்சு. கலாத்தியர் சபைக்கு எழுதுகிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே, உங்களை சத்தியத்தை விட்டு விலக்கினவன் யார்? இவ்வளவு பாடுகளும் நீங்கள் வீணாய் பட்டீர்களோ என்று கேட்கிறான். விசுவாசத்தை தோங்க பெரிய காரியம் அல்ல, அதை ஜெயமாய் முடிக்கிறது தான் பெரிய காரியம்.
ஜெயமாய் அதை முடிக்கிறது தான் பெரிய காரியம். ஓட்டப்பந்தயத்தை தோக்குகிறது லகுவான காரியம். ஆனால் ஓடி முடிக்கணுமே. ஓட முடியல. ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால் பலனற்று இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை, அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஜீவனற்று இருக்கிறது. அநேக பேசு மாத்திரம் பலன் உள்ளதா இருக்கிறது. ஐயோ, பேச விட்டா பொண்ணாமர் பேசுறாங்க. ஆனா அருமையான ஜீவியத்தின் பகுதிகள் எல்லாம் அவ்வளவு பலனாய் இருக்கவில்லை. ஜீவியத்தின் பகுதிகள் எல்லாம் பலனாய் இருக்கவில்லை. தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற சந்தோஷம் உனக்குள்ள இருக்கிறது நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த சந்தோஷம் நிரம்பி 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 வழிய வேண்டும். அது ஒரு ஜீவ நீரூற்றை போன்ற ஒன்று. ஆமென். ஜீவ நீரூற்றை போன்ற ஒன்று. அது உனக்குள்ளே அது பொங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி பொங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்றால் ரட்சிப்பின் பூரணத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கவே படல சிலர். கிறிஸ்டியனா அவங்க அப்பா அம்மா கிறிஸ்டியன், அதனால அவங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. அவங்க சர்ச்சுக்கு வர்றதுனால இவங்களும் சர்ச்சுக்கு வராங்க. பர்சனல் லைஃப்ல அவங்க ரட்சிப்பை பார்க்கவில்லை. ரட்சிப்பை பார்க்காததுனால அவர்கள் தேவன் வைத்திருக்கிற சந்தோஷத்தை பார்க்கவில்லை. தேவன் வைத்திருக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்கவில்லை. தேவன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் மேன்மையை காணவில்லை. அருமையான கெட்டகுமாரனுக்கு உலகம்தான் மேன்மையா இருந்தது. மனம் போல வாழ்ந்தான். தகப்பனுடைய எல்லா சொத்தையும் பாதி வாங்கி அருமையான அவன் வாழ்ந்தான். அவன் தன் கையிலே இருக்கிற பணம் நம்மை சந்தோஷப்படுத்துகிறதா இருக்கிறபடினாலே மனம் போல வாழ்ந்தான். குடித்தான், வெறித்தான். அருமையான பெண்களோடு கூட அவன் அருமையான நடனம் எல்லாம் ஆடி மனம் போல வாழ்ந்தான். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பன்றியின் தவிடு அவனுக்கு கிடைக்காமல் போன போதுதான் தகப்பன் வீடு எவ்வளவு மேன்மையானது, தகப்பன் வீடு எவ்வளவு ஆசீர்வாதமானது, தகப்பன் வீடு எவ்வளவு ஆறுதலை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. நம்முடைய தகப்பன் எவ்வளவு மேன்மையானவன் என்பதை அவன் பன்றியின் முன்னே உட்கார்ந்திருக்கும் போதுதான் தெளிந்த புத்தி உள்ளவனாய் மாறினான். இந்த ரட்சிப்பு சாதாரணமானது இல்லையா? நான் சில சமயம் என்ன நினைப்பேன்னு சொன்னா, ஐயோ, இந்த கிறிஸ்தவங்களுக்கு இந்த ரட்சிப்பு கிடைக்கிறதை காட்டிலும் புத்தர் ரட்சிக்கப்பட்டா எப்படி இருப்பார்? புத்தர் ரட்சிக்கப்பட்டா எப்படி இருக்கும் யோசிப்பார். ஏன்னா புத்த மதம் நிறைய பரவி இருக்குது. சக்கி தேவி ரட்சிக்கப்பட்டா எப்படி இருக்கு யோசிப்பார். 1,00,000 பேரை கூட்டி வச்சுக்கிறான். ஐயோ, அந்த மண்டபத்தை பார்த்தா அவ்வளவு பெரிய மண்டபத்துல லட்சக்கணக்கான பேர் வச்சிருக்கிறான். அது இங்கதான் இருக்கு, அமெரிக்கால இருக்குதான். அவர் ரட்சிக்கப்பட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் அப்படி யோசிப்பேன். பெரிய பெரிய மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அவங்க அதை பார்க்கவும் இல்லை, காட்டவும் இல்லை. காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்த ஒரு பிரதர் சென்னையில, அவரு இப்ப எங்க படுத்து கிடக்கிறாரு தெரியுமா? அந்த மலையில கிடக்கிறாரு, நீங்க பார்க்கலாம். அது எந்த இடம்? அது சாமி ஒரு கோயில் ஒன்று, ஃபேமஸ் கோயில் ஒன்று, திருவண்ணாமலை பக்கத்துல இருந்து இருக்குது. அங்க படுத்து கிடக்கிறார். ஒரே ₹1 வீட்டை எழுதி கொடுத்தார். காலேஜில் ப்ரொஃபஸரா இருந்தவர். அவர் இயேசுவை பார்த்திருந்தா எப்படி இருக்கு யோசிப்பார். உனக்கும் எனக்கும் தேவன் இந்த ரட்சிப்பை அருமையான காண்பித்திருக்கிறார். ஆபத்து காலத்திலே மாத்திரம் ஜனங்கள் தேவனை சாடுகிறார்கள். கஷ்டங்களும் பாடுகளும் நெருக்கங்களும் வரும்போது மாத்திரம் தேவனை தேடுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், அருமையான சிங்கக்கவியிலே தானியேல் தேவனை தேடினான். அக்கினிக்குள்ளே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேவனை தேடினார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அக்கினியை கண்டு அவர்கள் பயப்படவில்லை. ஏனென்றால் அக்கினியிலும் மேன்மையான ரட்சிப்பு அவருடைய இருதயத்தில் இருந்தது. அக்கினியிலும் மேலான அருமையான அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அவர்கள்
இஸ்ரவேலுக்குள்ளே இருந்தது. ஒரு ரட்சிப்பு அருமையான சகவே பாட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன்ட பணம் இருக்குதுப்பா, இன்கம் டாக்ஸ் ஆபீசர் அவன் வாங்குற லஞ்சத்துக்கு அளவே கிடையாது, அவ்வளவு எல்லாம் இருக்குதுப்பா அவங்ககிட்ட. ஆனா இந்த வீட்டுல ஒரு குறையை நான் பார்க்கிறேன், இந்த வீட்டுல இயேசு இல்லை, இந்த வீட்டுல இந்த ரட்சிப்பு இல்லை. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென். ஆகவே முதலாவது தேவன் வைத்திருக்கிற சந்தோஷத்தை நீங்கள் எங்கே போய் சுதந்திரித்துக் கொள்ள முடியும், எங்கே போய் பற்றிக் கொள்ள முடியும், எங்கே போனால் இந்த சந்தோஷம் கிடைக்கும் என்றால் அருமையான ரட்சிப்பண்டைக்கு நீங்கள் வந்தால் கிடைக்கும். சபை ரட்சிப்பை குறித்து பிரசங்கிக்கிறார். இரண்டாவது, இந்த சந்தோஷம் எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் சந்தோஷமும் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம். ஆமென். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா கதறுகிறது. என்ன எதுக்காக கதறுகின்றால், நான் கர்த்தருடைய ஆலயத்திலே போய் அவருடைய சத்தத்தை கேட்பேன். அவன் சொல்லுகிறான், ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவனுடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதையே நாடுவேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதை நாடுவேன். ஐயா, கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் போது, அதை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது ஒரு மகிழ்ச்சி வரும். இது இந்த வார்த்தை ஒரு மனிதனை ஜெயத்துக்கு நேராக நடத்துகிற வார்த்தை. இந்த வார்த்தை ஒரு மனிதனை ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்துகிற வார்த்தை. இந்த வார்த்தை தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற வார்த்தை. இந்த வார்த்தை நம்பிக்கையின் வார்த்தை. இந்த வார்த்தை விடுதலையின் வார்த்தை. இந்த வார்த்தை ஜீவனை உண்டாக்குகிற வார்த்தை. சினிமா பாடல்ல போய் கேட்டா அந்த உணர்ச்சிகளை அவங்க தட்டி எடுப்பாங்க. உணர்ச்சிகளை தட்டி எழுப்பி ஒரு சின்ன மகிழ்ச்சி அதுல இருக்கிறது. எல்லா இடங்களிலும் சினிமாவுக்கு பின்னாடி இவ்வளவு நாகரிகமான உலகத்திலே ஜனங்க சினிமாவுக்கு பின்னாடி லட்சக்கணக்கானவர்கள் இருக்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, எம்ஜிஆர் இருந்தாரு, சரி, அவர் பின்னாடி ஆளுங்க நிறைய இருந்தாங்க. அவர் சிஎம்மா பல வருஷம் தமிழ்நாடு ஆண்டாரு. இப்பவும் இந்த சின்ன பையன் அவன் நடிக்கிறவனுக்கு பின்னாடி லட்சக்கணக்கான ஜனங்க இருக்கிறான். அவன் மகாநாடு போட்டு பார்த்தா எல்லாம் இவ்வளவு ஜனங்க வருங்க, எல்லாம் பயந்துட்டாங்க மற்ற அரசியல் கட்சிகளும். அப்போ ஜனங்களை பிசாசு எப்படி கட்டி வச்சிருக்கிறான் பாருங்களேன். சொந்த பணத்தை செலவு பண்ணிட்டு போறான், சொந்த பணத்தை செலவு பண்ணிட்டு போறான். சாப்பாடு எடுத்துட்டு போறான். அவங்க கேக்குறாங்க, அவங்க நிருபருங்க கேக்குறாங்க, எப்படி நீங்க வந்தீங்க, உங்களை யாராவது வேன்ல கொண்டு வந்தாங்களா, கார்ல? நாங்க வேன்ல வந்திருக்கிறோம், எங்க செலவுல நாங்க வேன் வச்சு வந்திருக்கிறோம், எங்க செலவுல நாங்க வந்திருக்கிறோம். அப்போ நான் பாருங்க, பிசாசு மனிதனை எப்படி கட்டி வச்சிருக்குன்னு பாருங்க. யா, வாலிபர்களை எப்படி கட்டி வச்சிருக்குன்னு பாருங்க. அருமையான ஜனங்களை எப்படி குருடாக்கி வச்சிருக்குன்னு பாருங்க. ஐயா, இயேசு கிறிஸ்து உனக்காக அருமையான இந்த மகா பெரிய ரட்சிப்பை வைத்திருக்கிறார். 2000 வருஷமா இந்தியாவிலே இந்த ரட்சிப்பு பிரசங்கிக்கப்படுகிறது. முதல் இந்த சுவிசேஷத்தை கொண்டு வந்த தோமா அவர்தான் முதலாவது இந்த சுவிசேஷத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால வேளையில இந்த மகா பெரிய ரட்சிப்பு, இந்த மகா பெரிய ரட்சிப்பு மாத்திரமல்ல, இந்த வார்த்தை அதை உட்கொண்டேன், அதிலே நான் மகிழ்ச்சியாக. பைபிள், the great books, அருமையான இதை போல உயர்ந்த ஒரு புத்தகம் உலகத்தில் இல்லை. முதல் தமிழிலே மொழி பெயர்க்கப்பட்ட முதல் புத்தகம் இந்த வேத புத்தகம் தான். தரங்கம்பாடி பக்கத்தில் இருக்குது.
அங்கதான் ஜெர்மன் மிஷனரியா இருந்த சீகன் பால் இந்த புத்தகத்தை தமிழிலே பிரிண்ட் பண்ணினார். எவ்வளவு மொழிபெயர்ப்பு இருக்கு தெரியுங்களா? 2225 மொழிபெயர்ப்புல இந்த புத்தகம் வெளியாயிட்டு. இது இந்த வார்த்தைக்குள்ளே மகிழ்ச்சி இருக்கிறது. அமெரிக்கா ஜனாதிபதியாய் அவர் சொல்ற, நான் யோசிச்சு பார்ப்பேன், அமெரிக்கா முழுவதும் பைபிள் ஒரு வீட்டுல இருக்குன்னா இப்போ எவ்வளவு ஃபாஸ்டா அவங்க பிரிண்டிங்ல இருப்பாங்கன்னு எனக்கு தெரியுது. அவர் சொல்றாரு, ஸ்ட்ரிக்டா சொல்றாரு, எல்லா வீட்லயும் பைபிள் இருக்கணும்ட்டாரு. பைபிள் இல்லாதவன் அந்த அமெரிக்கா ஜனாதிபதி சொல்லிட்டாருன்னு ஒரு பைபிளையாவது வாங்கி வீட்டுல வச்சு படிக்கிறானோ படிக்காம போறானோ அது தெரியாது. ஆனா எல்லா வீட்லயும் பைபிள் இருக்கும். இந்த வார்த்தை ஜீவன் உள்ளதையா, இது உன்னை மகிழ்ச்சியாக்கும். இதுல சரித்திரம் எழுதி இருக்குது, இதுல விஞ்ஞானம் எழுதி இருக்குது, இதுல அருமையான எல்லாம் எழுதி இருக்குது. நீங்க ஒரு புத்தகத்தை நீங்க லைப்ரரியில போய் படிச்சீங்கன்னா ஒரு காலத்துக்கு பிறகு வேற அது மாறி. இப்ப மெடிக்கல்ல நிறைய பேர் இருக்கிறீங்க. இப்ப நீங்க மெடிக்கல் படிக்கிற அந்த புத்தகம் அடுத்து நீங்க 5 வருஷம் கழிச்சு அடுத்த மெடிக்கல் போகும்போது வேற மாதிரி இருக்கும். இப்ப நீ கத்தி வச்சு ஆபரேஷன் பண்ணீங்க, நீ கத்திக்கே வேலை கிடையாது, அவன் வேற சப்ஜெக்ட் படிக்கணும். இப்பவும் வந்து போச்சு, எல்லாம் கம்ப்யூட்டர் வச்சு தான் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆபரேஷன் தியேட்டர்ல கம்ப்யூட்டர் தான் தட்டிட்டு இருக்கிறாங்க. இனி நீங்க கொஞ்ச நாள் மெடிக்கல் படிக்கணும்னு சொன்னீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் சயின்ஸ், வேற மாதிரி இருக்கும் சயின்ஸ், சரித்திரம் வேற மாதிரி இருக்கும், எல்லாமே வேற மாதிரி, புக்ஸ் எல்லாம் மாறிட்டே இருக்கும். ஆனா 2000 வருஷமா மாறாத ஒரு புத்தகம் இந்த பைபிள் தாயா. ஆமென். 2000 வருஷமா இது மாறவில்லையா? எல்லா சட்டத்தையும் மாத்த போறாங்க. சட்டம் மாறிடும், சட்ட புஸ்தகம் மாறிடும். வக்கீல் படிக்கிறவங்க இந்த பழைய இதெல்லாம் இப்ப படிச்சுட்டு இருந்தா ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. இப்ப சட்டம் எல்லாம் மாறுது, சரித்திரமே மாறுது, பூகோளம் மாறுது. அந்த காலத்துல நான் படிச்சிருக்கிற காலத்துல உலகம் உருண்டைன்னு எழுதணும், அப்பதான் மார்க் கிடைக்கும். இப்ப நீங்க உலகம் உருண்டைன்னு கேட்டா உங்களுக்கு உருண்டை தான் கிடைக்கும். இப்ப உலகம் தட்டைன்னு எழுதணும். இப்ப கண்டுபிடிச்சுக்கிறாங்க உலகம் உருண்டை இல்லை, தட்டையா இருக்கிறது. இது பைபிள் சொல்லுது, அதுக்கு முன்னாடியே சொல்லி இருக்குது உலகம் எப்படி இருக்குன்னு. தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையிலே இந்த வேதத்தை நீங்கள் நேசிக்க வேண்டும். காலை டீ குடிக்கிறீங்க, சாப்பிடுறீங்க, மத்தியானம் சாப்பிடுறீங்க, சாயங்காலம் ஒரு காப்பி, ஒரு டீ, ராத்திரி ஒரு சாப்பாடு. இதுக்கு இடையில எவ்வளோ முறுக்கு தீனி இருக்குது. பைபிளையும் நீங்க காலையில படிக்கணுயா, நைட்டு படிக்கணுயா. உங்க பைபிளை கொஞ்சம் படிங்க. விளங்காதுங்கிறாங்க, நீங்க விளங்காட்டாலும் படிங்க. எனக்கு பைபிள் விளங்குன்னு நினைக்கிறீங்க? நான் எத்தனையோ முறை இப்படியே படிப்பேன். இதுல என்ன அவன் இவனை பத்தா, அவன் இவனை பத்தா நமக்கு என்ன, இவன் அவனை பத்தா நமக்கு என்ன கிடக்கு, எவன் எவனையா பெத்துட்டு போட்டோம். அப்படிதான் இந்த பைபிள் நீங்க புரியாது. ஆனா எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, புரிஞ்சோ புரியலையோ படிச்சுட்டே இருப்பார். அதே போல நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். திருப்பி நீங்க என்கிட்ட கேட்டீங்க நான் படிச்சது என்னன்னு கேட்டா எனக்கு தெரியாது, ஆனா படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா படிக்க படிக்க படிக்கதான் இதுக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் தெரியும். நீ யோசிச்சு பாருங்க, நான் 45 வருஷம் இந்த பைபிளை பிரசங்கம் பண்றேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ற செய்தியை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் பேச முடியாது. இந்த வாரம் பேசுற நீங்க வேணா புக்கெல்லாம் பாருங்க, நீ எழுதுனவங்கிட்ட எல்லாம் கேளுங்க. ஏன்னா அவ்வளவு விஷயம் இதுக்குள்ள இருக்குது. இது ஒரு பொக்கிஷையா, இது ஒரு பொக்கிஷையா, இது ஒரு மகிழ்ச்சியாகுயா, உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். துக்கம். மூன்றாவது இடத்துக்கு உங்களை அழைத்து ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நான் அடுத்த இடத்துக்கு கொண்டு போறேன். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு. ஐயா, வசனத்தை கேட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா? மகிழ்ச்சியா இருக்கு. எப்படி துக்கமா இருக்கிறீங்களா, மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இது உங்களை மகிழ்ச்சியா கேட்கணும். வசனத்தை கேட்க 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 உன் இருதயம் மகிழ்ச்சியாய் மாறும். நீ எத்தனை 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ண பிரசங்கம் கேட்டா நான் சொல்லுவேன். சில பேசுன எனக்கு இன்னும் மைண்ட்ல இருக்கு.
அவங்க இறந்து கூட போயிட்டாங்க. ஆனா அவங்க பேசின செய்தி என் மைண்ட்ல இருக்கு, பதிச்சு வச்சிருக்கிறேன். ஆகவே இரண்டாவது மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிற அருமையான ஒரு இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். வசனத்தை கேளு. நான் துக்கமா இருக்கிறேன், என்னையா சரி நீ சபையில் வந்து உட்காரு, நீ இயேசு ஏற்றுக்கொள்ள, என்ன ஏற்றுக்கொள்ள வேண்டாம், கிறிஸ்துவ மதத்துக்கு நீ ஒன்னும் சேர வேண்டாம், மாத்திடுவாங்களா, ஒன்னும் மாத்த மாட்டாங்க, ஒன்னும் பயப்படாத, உன் மதத்திலையும் சேர்க்க மாட்டோம், உன்னை மாத்தவும் மாட்டோம், ஒன்னும் மாட்டோம், நீ ஒன்னும் பயப்படாத, வந்து உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேளு. ஆண்டவருடைய வார்த்தை உன்னை மகிழ்ச்சியாகும், உன்னை மகிழ்ச்சியாகும், உன்னை பூரிப்பாக்கும். உனக்குள்ளே அது மகிழ்ச்சியை பொங்கி பொங்கி வரப்பண்ணும். மூன்றாவது இடத்துக்கு நான் உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். மூன்றாவது இடம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அபிஷேகத்திற்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும் சந்தோஷம். ஐயா, பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே கர்த்தர் ஒரு மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார். நம்ம ஏன் ஆவியில் நிறைஞ்சி ஜெபம் பண்றோம், அந்நிய பாஷை எல்லாம் பேசி கர்த்தரை துதிக்கிறோம்? நமக்கு ஒன்னும் பைத்தியம் பிடிக்கல. பேரு கிறிஸ்துவ சபைக்காரங்க சொன்னா பைத்தியம் பிடிச்சிருக்குது. அந்நிய பாஷை பேசினாதான் தேவன் கேட்பாரா, தமிழ்ல கேட்க மாட்டாராலாம் இருக்குது. அதெல்லாம் நிறைய பிரசங்கம் பண்ணிட்டேன், அதெல்லாம் நான் இப்ப டச் பண்ண விரும்பல. ஆனா கர்த்தருடைய ஆவியிலே நீங்கள் நிறைந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். பொதுவா ரோமன் கேத்தலிக் ஜனங்களை தான் நம்ம ஒதுக்கிட்டோம். ஆனா நீங்க அது எந்த இடமா, அது ரோமன் கேத்தலிக் கரிஸ்மாட்டிக் மூவ்மெண்ட் சாலக்குடி, சாலக்குடியில போய் பாருங்க. ஒரு 3 நாள் அங்க உட்கார்ந்துட்டு வாங்க. சாலக்குடி, கேரளால இருக்கிற சாலக்குடிக்கு போய் பாருங்க. எல்லாம் ரோமன் கேத்தலிக் ஃபாதர்ஸ் தான். அப்படி ஆவியில நிறையறாங்க, அப்படி ஜனங்களை பரிசுத்த ஆவியில் நடத்துறாங்க. அவங்க குரூப் ரொம்ப பவர்ஃபுல் குரூப். எத்தனை கிலோமீட்டர்ல வச்சுக்கிறாங்க, பல ஆயிரம் ஜனங்க அங்க கூடுறாங்கன்னு சொல்றாங்க. அபிஷேகம் நுகங்களை முறிக்கும், அபிஷேகம் கட்டுகளை அறுக்கும், அபிஷேகம் அருமையான இருளை மாற்றும், அபிஷேகம் உன் துக்கத்தை உடைத்து தகர்த்தெறியும். அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது அவன் புதிய மனிதனாய் மாறுகிறான். அபிஷேகம் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கும். அபிஷேகம் ஒரு மனிதனை புதிய மனிதனாக அது மாற்ற வல்லமை இந்த அபிஷேகத்துக்கு இருக்கிறது. நீ உன்னை மாற்றவே முடியாது, நாம் நம்மை மாற்றவே முடியாது, நாம் நம்மை மாற்றவே முடியாது. நாம் நம்மை மாற்றினால் குரங்கு கதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா புதுசா நிறைய விசுவாசம் இருக்கிறீங்க. கதையும் கொஞ்சம் சேர்த்து சொன்னாதான் அவங்க வசனமும் கதையும் சேர்த்து போகணும். சின்ன பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. ஒரு பழ வியாபாரி ஒரு குரங்கை கூப்பிட்டு சொன்னா, நான் வரும் வரையிலும் இந்த பழத்தை நீ பார்த்து கொண்டால் இந்த கொலை ஒன்றை உனக்கு சாப்பிட தருவேன். ஆனா ஒரு கண்டிஷன், நான் வரும் வரையில் இதை நீ சாப்பிடக்கூடாது. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஒரு கொலை பழத்தை சாப்பிட போகிறோம். அப்போ அவன் சொன்ன, அவன் போயிட்டான் கொடுத்துட்டு. அது என்ன பண்ணிருக்குதுன்னா, சரி சாப்பிடதானே கூடாதுன்னு சொன்னா, மோந்து பார்க்கலாம்ல. அப்படியே அந்த பழம் வரும்ல ஒரு ஸ்மெல்லு, அப்படியே மோந்து மோந்து பார்த்து. ரெண்டாவது அது மனசு சொல்லிச்சு, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னான், உரிச்சு பார்க்கலாம்ல. அவன் ரெண்டாவது அந்த குரங்கு பழத்தை எடுத்து உரிச்சு பார்த்து. மூணாவது அது நினைச்சுச்சான், சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கலாம், உரிச்சு பார்க்கலாம், நக்கலாம்ல. அந்த பழத்தை அப்படியே கொஞ்சம் நக்கிச்சான். இது நக்கும் போது உடைஞ்சு கொஞ்சம் வாய்க்குள்ளே போயிட்டு. அவர் குரங்கு விடுமா? இந்த கதை தான் நிறைய பேருக்கு. ஆனால் ஆவியானவர் உன்னை விடுதலையாக்கினால் நுகங்கள் முறியும், கட்டுகள் முறியும், எல்லாம் முறிச்சு போகும். பழைய சுவாபங்கள், பழைய எண்ணங்கள், பழைய கசப்புகள், பழைய வெறுப்புகள்
போன் பண்ணி ஒருத்தர் சொல்றாங்க, உங்க மேல எனக்கு ரொம்ப கசப்பு இருக்கு. அது எப்படியா இருக்கும்? அப்போ உனக்குள்ள ரட்சிப்பு இல்ல, அபிஷேகம் இல்ல, கிருபை இல்ல, எல்லாம் இல்ல. இப்ப என்ன இருக்கு? உன் ஆவியில கசப்பு இருக்குது, உன் ஆவியில வெறுப்பு இருக்குது, உன் ஆவியில பகை இருக்கிறது, பகை இருக்கிறது. ஒப்பு கொடுக்கிற இருதயம் இல்லை. பொதுவாக மனிதன் தான் செய்ததுதான் சரி, மற்றவர்கள் செய்கிறது சரியில்லை. நான் ஒன்னு சொல்றேன், நீங்க செய்யறது சரியோ தப்போ ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் செய்யறது சரிதானா? ஆண்டவரே, நான் செய்கிறது சரிதானா? நான் தப்பு பண்றேன்பா, எனக்கு என்னவோ தெரியல, எனக்கு தப்பு பண்ற போல தெரியுது, மன்னிப்பு கேளு, ஒப்பு கொடு, விட்டு கொடு. ஒருத்தர் போய் மன்னிப்பு கேட்கறது ஒன்னும் கிரீடம் போயிடாது, அதனால ஒன்னும் குறைஞ்சு போக மாட்டேன். ஆனா ஒரு காரியம் உங்களுக்கு சொல்றேன், ஒரு காலம் ஒருத்தருக்கு தீமை செய்யாது. அவன் நல்லவங்கள நம்ம யாரும் தீமை செய்யாது. என் மேல இருக்கிற ஒரே பெரிய கம்ப்ளைண்ட் என்னன்னா, எங்களே குத்தி குத்தி பாசி பேசுறேன். உன்னை பேசுற தக்க நீ நடந்திருக்கிறதுனால பரிசுத்த ஆவியானவர் உன்னை குத்துறாரு. நான் எங்க குத்துறேன்? நானா பேசுறேன்? பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு, உன்னை சரிப்படுத்த பேசுறாரு. 2 வருஷமா பேசிட்டு இருக்கிறார். 2 வருஷமா நீ உன்னை ஒப்பு கொடுக்கல. எப்ப பேச்ச முடிப்பாரு? நீ ஒப்பு கொடுக்கிற வரையும் பேசுவார். சரி, சபையை விட்டு நாம போறோம், வேற ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து அந்த பாஷையை தான் பேசுவார். ஏன்னா அவரும் பரிசுத்த ஆவி தானே பெற்றுக்கிறாரு, அவரும் இதெல்லாம் பேசுவாரு. அவங்க நினைப்பாங்க, இங்க அங்கிருந்து இங்க வந்தோம், இங்கேயும் நம்ம உயிரை வாங்குறானே, நீ எங்க போனாலும் உயிரை வாங்கிட்டே தான் இருப்பாரு பரிசுத்த ஆவியானவர். நீ எப்ப ஒப்பு கொடுத்து சரியாகிறையோ அதுவரையிலும் அருமையான, எங்க போனாலும் ஆவியானவர் பேசிக்கொண்டே இருப்பார். ஆகவே மூன்றாவதாக தேவனுடைய பிள்ளைகளை அந்த ரோமருக்கு மறுபடியும் பரிசுத்த ஆவியான அப்போஸ்தலர் 1:8 கூட வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் நீங்க பலன் அடைகிறீங்க. என்ன பலன் அடைகிறீங்க தெரியுமா? மகிழ்ச்சி என்னும் பலன், விடுதலை என்னும் பலன், கிருபை என்னும் பலன், ஆசீர்வாதம் என்னும் பலன், தரிசனம் என்னும் பலன், நீங்க பலன் அடைகிறீங்க. நான் முத இந்த மாதிரி ஒரு கிறிஸ்துவ சபைக்கு போகும்போது உண்மையா எனக்கு அது வேடிக்கையா இருந்துச்சு. நான் அந்த ஒரு பிரதர் விஜயன், அவர் அந்த காலத்துல பிஇல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணவர். இவன் வட இந்தியால மிஷினரியா இருக்கிறார். அவர்கிட்ட நான் கேட்டேன், நீங்க என்னங்க ஒரு மாதிரி என்னமோ கராம்பராலாம் பேசிட்டு இருக்கிறீங்க? நான் எங்க முஸ்லீம் கோயிலுக்கு போயிருக்கிறேன், அந்தோனியார் கோயிலுக்கு போயிருக்கிறேன். இப்ப எங்க கோயிலுக்கு ரெகுலரா நான் வெள்ளிக்கிழமைனா போய் நார்மன் கோயிலுக்கு போவேன். எல்லா இடம் இவங்க கொஞ்சம் பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் நினைச்சேன் நம்ம கோயில சாமி இறங்கு போல இவங்க மேல இறங்கு போல. ஏன்னா நம்ம கோயில சாமி இறங்கும் போது பந்தம் எடுப்போம், தீயில நடப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. நான் பார்த்திருக்கிறேன். தீயில சுடுகாட்டுல போய் அந்த குடலை உருவிட்டு வருவான், குறி சொல்லுவான், ராத்திரி எல்லாம் அப்படி வச்சுக்கிட்டு சொல்லு வா போ, சவுக்க வேற ஒண்ணு வச்சிருவான், அடின்னு அடிப்பான். இப்ப நம்ம வச்சு சவுக்க அடிச்சா நம்மள புடிங்கி சவுக்க வச்சு அடிச்சிருவான். அவன் அடி வாங்குவாங்க. அடி வாங்க, சொல்லு சாமி, சொல்லுங்க சாமி, சொல்லுங்க சாமி. உனக்கு விரோதமா அவங்க அண்ணன் செய்வன வச்சிருக்கிறான், போதும் ஒரு கொலை அந்த ஊர்ல விழும். இதான் சொல்லிட்டு இருப்பான். கொலை விழுறதுதான் அவன் நோக்கமே. சொல்லு சொல்லு, நீ 101 தேங்காய் உடைக்கணும், சாமி குடம் நடத்தணும், எல்லாம் செய்யணும். ராத்திரி ஆரம்பிக்குது 10 மணிக்கு, காலையில 3 மணி தான் முடியும். நான் அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். அதுதான் இவங்க மேலே இறங்கு போலுங்க நான் நினைச்சுக்கிட்டேன். உண்மையா ஐயா, இது பரிசுத்த ஆவியானவர் ஐயா. ஒரு மனுஷனை பரிசுத்த ஜீவியத்துக்குள்ளே நடத்துகிற ஒன்று, ஒரு மனுஷனை இயேசுவை போல மாற்றுகிற ஒன்று, ஒரு மனுஷனை பலவானாய் மாற்றுகிற ஒன்றுதான் இந்த பரிசுத்த ஆவியானவர். அவர் ஆழ்த்தத்துவம் உடையவர். அவருக்கு பாஷை இருக்கிறது, அதான் பரலோகத்தின் பாஷை. அவர் ஊமை அல்ல, பரிசுத்த ஆவியானவர். இந்த நாளின் கால வேளையில தேவன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் இடத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
ஹவுஸ்மான் ஒருத்தர் மதுரையில் வந்தார். அப்ப நான் மதுரையில இருந்தேன், ஊழியம் செய்யிட்டு இருந்தேன். மதுரையில இருந்தேன். இந்த பின்னாடி ஸ்டேஜுக்கு பின்னாடி அந்த குரூப், அமெரிக்கா தேசத்துக்கு ஒரு குரூப் வந்தாங்க. அவங்க ஜெபம் பண்றாங்க அந்நிய பாஷை. அவர் ஸ்டேஜ்ல போய் சொல்றாரு, பாத்துருங்க, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் எழுப்புற சப்பானிய நீங்க எழுப்புனீங்கன்னா நாங்க உங்க கடவுளை கும்பிடுறேன். ஆனா நான் இந்த சப்பானி எழுப்பி நான் சொல்றவரை, நான் பிரசங்கிக்கிறவரை நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லைன்னா நீங்க சொல்றது நான் கேட்கிறேன். ஒரு சப்பானி எழுப்பி விட்டாரியா? அற்புத அடையாளங்கள் ஏராளம் என் கண்களிலே பார்த்திருக்கிறேன், ஏராளம் பார்த்திருக்கிறேன். ஆண்டவர் ஊழியத்திலே செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்து அருமையான செயல்படும் போது பேதுருவின் நிழலைப்பட்டு ஜனங்கள் வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள். அவருடைய பாதரட்டைகளை போட்டு வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள். பிசாசு அலறினது, ஐயோ எங்களை துக்கப்படுத்தவா இங்கே வந்திருக்கிறீர் என்று அலறுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை தேவன் தன்னுடைய அபிஷேகத்தினாலே நிரப்ப விரும்புகிறார். உங்களை தேவன் தன்னுடைய அபிஷேகத்தினாலே அருமையான ஆளுகை செய்ய விரும்புகிறார். கர்த்தருடைய அபிஷேகம் உன் பாத்திரம் நிரம்பி 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 வழியும். எவ்வளவு பிரச்சனை, பாடு, கஷ்டம். யோசிப்பார், ஊழியம் ரொம்ப கஷ்டம், எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பாடு, எவ்வளோ பிரச்சனை. எல்லாவற்றின் மத்தியிலையும் நாம் பிரசங்கம் பண்றோம், எல்லாவற்றின் மத்தியிலேயும் பாடுகிறோம், எல்லாவற்றின் மத்தியிலேயும் கர்த்தரை துதிக்கிறோம். இது எப்படி நடக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால. ஊழியம் அவ்வளவு சுலபமானது இல்ல, ஊழியம் அவ்வளவு சுலபமானதுலாம் கிடையாது. அது சர்ச் மினிஸ்ட்ரி சுலபமானதே கிடையாது. எவாஞ்சலிஸ்ட் மினிஸ்ட்ரி வேற, தீர்க்க தரிசன ஊழியம் வேற, காஸ்பல் மீட்டிங் எல்லாம் வேற. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபை ஒரு அருமையான வயிற்றிலே குழந்தை எப்படி வச்சு சுமக்கிறாங்களோ அத போல சுமக்கிறதா சபை. சில சமயம் குழந்தை செத்து போயிரும், சில சமயம் குழந்தை வந்துரும். ஆகவே நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளே அருமையான இந்த மகிழ்ச்சி பொங்கி பொங்கி வழி. அபிஷேகம் பெற்றுட்டீங்கன்னு வச்சுங்க, ஆமென், அது உன்னை விட்டு விலகவே விலகாது. அந்த சந்தோஷம் இருக்குதே, அது விலகவே விலகாதுயா, விலகவே விலகாது, மாறவே மாறாதுயா. ஓ, நிலை நிற்கிற சந்தோஷம். அடுத்த இடத்தை உங்களுக்கு காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 1 பேதுருவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால், அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளாய் மாறினதனால் சந்தோஷப்படுங்கள். பேதுரு எழுதுறாரியா தான் நிருபத்துல, அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளாய் மாறினபடினால் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். இந்த காஸ்பல் அவ்வளவு சுலபமாய் இந்தியா தேசத்துக்கு வரவில்லை. சல்வேஷன் ஆர்மி என்ற ஒரு இயக்கம் இருக்கிறது. அவங்க பட்ட கஷ்டம் அளவில்லாது. ராதாபுரம்னு ஒரு ஊர் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. குதிரையில போய் அவங்க குதிரையில போய் சுவிசேஷம் அறிவிக்க போவாங்க. அந்த ராதாபுரத்துல தான் அவங்க ஒரு பாஸ்டேட் மாதிரி ஒரு சர்ச் வச்சிருக்காங்க. நான் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். உண்மையாவே எனக்கு என் வாழ்க்கையில மறக்கவே முடியல. ஏன்னா அவங்க யூனிஃபார்ம் எல்லாம் ரொம்ப எஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, அதுல நல்லா நீட்டா ஒயிட் எல்லாம் போட்டு ஆளுங்க ஆபீசர் மாதிரி வருவாங்க. அப்ப என்ன அந்த ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம்னு சொல்லிட்டாங்க. அவன் பையன் என் கூட படிச்சான், அதனால என்ன அங்க வீட்டுக்கு கூட்டு போயிருந்தா நீதான் பிரசங்கம் பண்ணணும்ட்டான். நான் நினைச்சேன் இன்னைக்கு இந்த நிறைய பேர் வருவாங்க போலுக்கு, அதனால பிரசங்கம் பண்ணோம். முதல்ல அவர் உட்கார்ந்து இருந்தாரு. அவங்க நல்ல கொட்டு அடிப்பாங்க, கொட்டு டேமரின் எல்லாம் பக்காவா அடிப்பாங்க. பாட்டு பாடலாம் நம்ம பாடுதான் இருக்கும். முதல் பாட்டு பாடினாங்க, ஆள் யாருமே இல்லை, மழையில கொஞ்சம் பேர் குறைஞ்சு போயிட்டீங்க. இந்த மழையிலனால ஆளை கொஞ்சம் காணும், இல்ல சாயங்காலம் அந்த கூட்டம் எல்லாம் வந்துருவாங்க.
ரெண்டாவது பாட்டு பாடினாங்க. நான் கேட்ட அந்த பையன், அவன் பேர் வில்லியம்ஸ் ஆளே வரலன்னு. சில சமயம் 4 பேர் வருவாங்க இந்த ஊர்ல, ஆள் பரவாயில்ல நீ பிரசங்கம் பண்ணுங்கிறான். நான் ஆள் இல்லாம எப்படி பிரசங்கம் பண்றதுப்பான்னு கேக்குறேன். அது நீ ஒண்ணு கவலைப்படாது, எங்க அப்பா முன்னாடி வந்து உட்கார்ந்து இருப்பாரு, இங்க பாட்டு பாடுவாரு, திருப்பி முன்னாடி சேர்ல வந்து உட்கார்ந்துருவாரு. நானும் முன்னாடி போயிருவோம், எங்க அம்மா முன்னாடி வந்துருவாங்க, நீ பிரசங்கம் பண்ணு. எப்படியோ அன்னைக்கு நல்ல வேலை 2 பேர் வந்தாங்களா, ஊருக்கு வந்தவங்க சர்ச்சுக்கு போயிட்டு வரணும் 2-3 பேர் வந்தாங்க, அவங்க பின்னாடி உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப நான் நினைச்சேன், இவரால் எப்படி பாட முடியுது, இவரால் எப்படி ஊழியம் செய்ய முடியுது. அவ்வளவு கஷ்டம். அந்த ராதாபுரம் ஒரு ரொம்ப கடினமான இடம். ராதாபுரம் சொன்னாலும் யாரும் அங்க போகவே மாட்டாங்களாம் சொல்றாங்க. இயேசுவின் ஊழியம்தான் மேன்மையானது. இயேசுவுக்காக சேவை செய்கிற சேவைதான் மேன்மையானது. இப்படிதான் எல்லாரும் வந்து இயேசு அறிவிச்சாங்க. நீங்க எல்லாம் இப்போ சுகமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீங்க. வட இந்தியாவுல எவ்வளவு சர்ச்சு இடிச்சு தள்ளிட்டாங்க, அது ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கிறிஸ்தவத்தை அழிக்கணும் சொல்றாங்க. பிள்ளைகளே, இயேசுக்காக வாழ்ந்து மரித்தவர்கள் ஏராளமானது. அது இந்த கொரோனால சில வட இந்தியா மிஷினரி செத்து போன காட்சி பார்த்தேன். யாருமே கூட இல்ல, சும்மா அந்த பொக்லைன் வச்சு நோண்டுறாங்க. அந்த பொக்லைன்லயே பெட்டிக்கிட்டி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, துணியில சுத்தி இருக்குது. அந்த பொக்லைன்லயே அந்த பாடி எடுத்து வச்சு அடக்கம் பண்றாங்க. மனைவி மாத்திரம், மனைவி 2 பிள்ளைங்க அங்க நின்று அழுறாங்க, அப்பா போறீங்களேன்னு. எவ்வளோ பேருடைய மரணம். ஆண்டவருக்காக நாம் என்ன பாடை பற்றிருக்கிறோம், ஆண்டவருக்காக என்ன பாடை சகித்திருக்கிறோம். பேசுறதுக்கு ஆள் உண்டுயா, பாடுறதுக்கு ஆள் உண்டுயா, ஜெபம் பண்ணலாம் ஆள் உண்டு, பாடுபட யார் உண்டு? ஆண்டவருக்காக நீங்கள் படுகிற பாடுகள் எல்லாம் கணக்கில் எழுதப்பட்டிருக்கிறது, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்காக என்ன பாடுகளை பட்டீர்கள், அவருக்காக என்ன பாடுகளை சகித்தீர்கள், அவர்களுக்காக என்ன பாடுகளை நீங்கள் சகிக்க உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்கள். விடுதலை உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில விடுதலை வேணும், விடுதலை வேணும், விடுதலை வேணும், விடுதலை வேணும். நீங்க எப்படி தெரியுமா நீங்க சொல்லணும், ஆண்டவரே உமக்காக நான் பாடுபட என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்களேன். ஓ, விடுதலை தானாகவே வரும். ஆண்டவரே உமக்காக நான் பாடுபட என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என் சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், என் ஜீவனை ஒப்புக் கொடுக்கிறேன், மரணம் சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுல் எழுதுகிறான். நீ பவுலுடைய ஊழியத்தின் பட்டியலை பாருங்க, அவர் பெரிய பட்டியல சொல்றான். அவன் சொன்ன வார்த்தை என்ன ரொம்ப துக்கப்படுத்துற வார்த்தை என்ன தெரியுமா? அவன் சொல்றான், மனுஷனுக்கும் தேவனுக்கும் நான் வேடிக்கையாய் மாறி போனேன். இன்னும் யாரை தேடி ஜனங்க போறாங்க? பெரிய கட்டடம், பெரிய கூட்டம், இதெல்லாம் ஜனங்க தேடி போறாங்க. பாப்புலர் பிரீச்சர் பவுல் மட்டும் இன்னைக்கு ஊழியம் செய்தான்னு வச்சுங்க, அவன் பின்னாடி ஒருத்தன் கூட போக மாட்டான். ஏன்னா அந்த வசனத்தை வாசிக்கலாம், அவன் பட்ட பாடுகளை ஒரு பட்டியல் இடுகிறான். எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாக காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள், ரொம்ப புத்திசாலிங்க. நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள், நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர், இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் கொட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம். தங்க இடமே இல்லையா எங்களுக்கு? சொல்றாயா,
பவுல் சொல்றான், கடைசி ஒரு வாடகை வீடு எடுத்துதான் குடியிருந்து ஊழியத்தை செய்து அவன் ஓட்டத்தை முடிக்கிறான். தங்கவே எங்களுக்கு இடம் இல்லைங்க. தங்க இடம் இல்லாதவங்க யாராவது வருவாங்களா சபைக்கு? யாரும் வர மாட்டாங்க. விசுவாசுடைய பார்வை, விசுவாசுடைய எண்ணம், விசுவாசுடைய சிந்தை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வேதத்தை தான் சார்ந்து இருக்க வேண்டும். இந்த வேதத்திலே இருக்கிற ஊழியங்களை தான் நீங்கள் நேசிக்க வேண்டும். சத்தியத்தை பிரசங்கம் பண்ணா ஜனங்க வரமாட்டாங்க. கடினமா பிரசங்கம் பண்ணா ஜனங்க வரமாட்டாங்கய்யா, வரமாட்டாங்க. ஆனா பைபிள் சொல்லுகிறது, யார் உடைய கூடாரத்திலே தங்குவான், யார் உடைய பரிசுத்த பருவத்திலே வாசம் பண்ணுவான், மனதார சத்தியத்தை பேச, மனதார வசனத்தை அருமையான வைராக்கியமா பேசுறவனதான் அருமையான கர்த்தருடைய பிள்ளை. அவனுக்குள்ளே இருந்துதான் தேவனுடைய சந்தோஷம் பொங்கி பொங்கி வழியும். அந்த சந்தோஷம் அவனை சத்தத்தை கேட்கிற ஜனங்களையும் பற்றி கொள்ளும். செய்தி வசனத்தை வாசிக்கலாம். நான் முடிக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு நீ அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்படியே நான் சொன்னேன். ஆமென். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த வருஷம் முழுவதும், இந்த மாசம் முழுவதும் உபவாச ஜெபம் இருக்குது. நீங்க எனக்கு பகலெல்லாம் இங்கதான் இருப்ப. நீங்க ஜெபம் பண்ண வர்றவங்க, உங்களுக்கு எப்படி சமயம் கிடைக்குதோ அப்படி வந்து இந்த மாதத்துல கர்த்தருடைய சமூகத்திலே காத்துருங்க. வருகிற வருஷம் அல்லேலூயா ஒரு மகிமையான வருஷமாய், ஆசீர்வாதமான வருஷமாய் மாற நீங்கள் காத்து இருக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் இந்த காலை வேளை ஆராதனை வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக. ஆமென்.